ஹாய் கைஸ், நான் வேலு. எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா, நீங்க டைட்டில்லே பார்த்துருப்பீங்க. நார்மலைசேஷன் நடக்குதா இல்லையா, நடந்தா எப்படி நடக்குது, இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ எப்பவுமே மார்க் கம்மியாக தான் செய்யுமா, இன்க்ரீஸ் ஆகுமா, எல்லாமே அக்யூரேட்டா போட்டா மார்க் கூடுமா, சுத்தி விட்டோம்னா மார்க் கம்மியாகுமா, இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் வரனால நான் என்ன பிளான் பண்ணேன்னா, என்னோட ஸ்கோர்ஸ் 2023, ஐயோ ஒயிட் கலர், 2023ல நான் எழுதியிருப்பேன் பாத்தீங்களா. அப்போ எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததும் சப்ஜெக்ட் நேமு, அட்டம்ப்ட், ஸ்கோரு. அட்டம்ப்ட எழுதிட்டு வந்துடுவேன் எக்ஸாம் முடிச்சதும். ரிசல்ட் வர அன்னைக்கு டோட்டல் அட்டம்ப்ட் இதை எழுதிடுவேன். சரியா, ரிசல்ட் வர அன்னைக்கு என்ன பண்ணுவேன்னா, அந்த ஸ்கோரை நோட் பண்ணுவேன். ஸ்கோரை இங்க நோட் பண்ணிடுவேன். கட் ஆஃப் இங்க பிராக்கெட்ல எழுதிக்குவேன். ஸோ எனக்கு எப்பவுமே 2023ல கம்ப்ளீட் ஃபாலோ அப் வச்சிருந்தேன், என்னென்ன பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு நான் ஒரு செக் பண்ணலாம். ஸோ அதுதான் பிளான் இன்னைக்கு. ஸோ நார்மலைசேஷன் என்னோட ஸ்கோர்ஸ்லயே நடந்திருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்க போறோம். எல்லாமே அக்யூரேட்டா போட்டா நார்மலைஸ் ஆகுமா? இப்போ நீங்க போடுறீங்க எல்லாமே அக்யூரேட், 15 கொஸ்டின் தான் போடுறீங்கன்னு வச்சுக்குவோம். எல்லாமே அக்யூரேட்டா 15 கொஸ்டின் தான் போடுறீங்கன்னு வச்சுக்குவோம். எனக்கு ஆனா ஈஸி ஸ்லாட், எனக்கு இங்க ஸ்கோர் குறையுமா? ஈஸி ஸ்லாட்ல 15 போட்டா ஸ்கோர் குறையுமா இல்ல இன்க்ரீஸ் ஆகுமா, இந்த டவுட் வரும். அதே மாதிரி டஃப்பான ஸ்லாட்ல நான் அடிச்சு குத்தி விட்டேன், 25 கொஸ்டின் போட்டேன் இங்கிலீஷ்ல, ஸ்கோர் என்ன ஆகும்? எக்ஸாம்பிளுக்கு 10 தப்புனா அதுக்கான மார்க் மட்டும்தான் வருமா? சோ இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை நம்ம இங்க கன்ஃபார்ம் பண்ண போறோம். சரியா? சோ எனக்கு தெரிஞ்ச வரையும் மேக்சிமம் எல்லா இடத்துலயும் நார்மலைசேஷன்ல எனக்கு ஸ்கோர் ஏற மட்டும்தான் செஞ்சிருக்கு. குறைஞ்சது ரொம்ப ரொம்ப ரேர் அக்கேஷன்ஸ், ரொம்ப ரேர் அக்கேஷன்ஸ் அது இங்கிலீஷ்ல தான் குறைஞ்சிருக்கும். அதுவும் கரெக்டா தப்பி எத்தனையோ அந்த அளவுக்கு தான் குறைஞ்சிருக்குமே தவிர எனக்கு தெரிஞ்சு குறைஞ்ச மாதிரி தெரியல. சோ நம்ம செக் பண்ணிடுவோம். சரியா, எனக்கு தெரிஞ்சு என்னோட கெஸ் என்னன்னா, நார்மலைசேஷன்னா கஷ்டமான ஸ்லாட்டுக்கு, ஹார்ட் ஸ்லாட் இருக்கு பாத்தீங்களா, அவனோட ஸ்கோரை இன்க்ரீஸ் மட்டும் பண்ணி விடுவாங்க. ஈஸி ஸ்லாட்டோட ஸ்கோரை கம்மி பண்ண மாட்டாங்க. என்னோட கெஸ் இதுதான். சரியா, நம்ம செக் பண்ணுவோம். ஈஸி ஸ்லாட்டோட ஸ்கோரை கம்மி பண்ண மாட்டாங்க. எல்லா கேஸ்லயுமே நம்மளோட ஸ்கோரை நம்ம போட்ட அட்டம்ப்ட்டுக்கு நம்மளுக்கு என்ன மார்க்கோ அதுக்கு மேல இன்க்ரீஸ் தான் பண்ணி விடுறாங்க, கம்மி பண்றது இல்லைன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ நம்ம அதை செக் பண்ணுவோம். நான் இன்னும் கம்ப்ளீட்டா அதை நானே அனலைஸ் பண்ணதில்லை. எக்ஸாம் முடிச்சு அந்த ஸ்கோர்ஸை நோட் பண்ணுவேன். எனக்கு கம்ப்ளீட்டா ஃபைனலா பாக்குறப்ப எனக்கு யூஸ் ஆகும், அதுக்காக நோட் பண்ணி வச்சது. ஸோ இப்போ பார்ப்போம். ஸோ போறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, இந்த பிளேலிஸ்ட்ல ஒரு 300+ வீடியோஸ் இருக்கு. எல்லாமே யூடியூப்ல ஃப்ரீயா தான் இருக்கு. சரியா, அதுல ஒரு 200க்கு மேல மெயின்ஸ் வீடியோ, 100 கிட்ட ஒரு ப்ரிலிம்ஸ் வீடியோனா இந்த கான்செப்ட் இருக்கும். சரியா, ஸோ இந்த வீடியோஸ் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போயிடலாம் டைரக்டா. ஸோ கோர்சஸ் வேணும்னா வாங்கிக்கோங்க. டெஸ்ட் சீரிஸ், பிடிஎஃப் கோர்ஸ்லாம் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க இந்த டெலிகிராம் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணலாம். உங்க சஜஷன்ஸ், குவரிஸ் எது இருந்தாலும் என்னிடம் சொல்லலாம். ஸோ செக் பண்ணுவோம் வாங்க. ஸோ இதுதான் என்னோட 2023யோட ப்ரிலிம்ஸ்க்கான அட்டம்ப்ட் ஸ்கோர் எக்ஸாம்ஸ். சரியா, இப்போ ரீசெண்டா முடிஞ்ச IBBSPO இங்க இருக்கு. இதுல ஏன்டா SBI இல்ல அப்படின்னா, SBI PO கிளர்க்க நீ ஏன் இங்க சேர்க்கலன்னா, எனக்கு SBI PO கிளர்க்ல செக்ஷனலா அட்டம்ப்ட் தெரியும், ஆனா செக்ஷனல் ஸ்கோர் தெரியாது. அட்டம்ப்ட் தெரியும் ஆனா ஸ்கோர் தெரியாது. அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதை வச்சு நார்மலைஸ் ஆகியிருக்கா இல்லையான்னு ஒரு கெஸ் பண்ண முடியாது. செக்ஷனல் அட்டம்ப்ட் தெரியும் ஆனா ஸ்கோர் தெரியாது. ஆமா தானே? புரிஞ்சுக்கோங்கடா, SBIக்கு செக்ஷனல்ல ஸ்கோரே வராதுடா. நேத்து ஒருத்தன் போன் அடிச்சு கேட்கறான், சார் SBIல கரண்ட் அஃபேர்ஸ்ல எவ்வளவு மார்க் சார் வாங்குனீங்கன்னு. நான் என்ன சொல்ல, தனிக்கு 1.5 வருஷமாவோ 2 வருஷமாவோ படிக்கிறான், ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு விட்டேன். சோ SBIக்கு செக்ஷனல் ஸ்கோர் கிடையாது. செக்ஷனல் அட்டம்ப்ட் இருக்கும், நீங்க செக்ஷன் வைஸ் தான் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஸ்கோர் அவன் ஓவரால் ஸ்கோர் மட்டும்தான் விடுவான், வேற எதுவும் விட மாட்டான். அதனால நான் அதை சேர்க்கல. இந்த எல்லாமே மல்டிபிள் ஷிஃப்ட் நடந்தது, சிங்கிள் ஷிஃப்ட் எக்ஸாம் கிடையாது, மல்டிபிள் ஷிஃப்ட் நடந்தது. ஸோ கண்டிப்பா நார்மலைசேஷன் பண்ணியே ஆகணும். கண்டிப்பா இது நடந்தே ஆகணும். நார்மலைசேஷன் கண்டிப்பா நடந்தே ஆகணும். ஸோ நடந்திருக்கா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ RRB PO, அப்பெல்லாம் RRB தான் வரும்.
பிஓ வரும், கிளரிக்கல் வரும், அதுக்கப்புறம் ஐபிபிஎஸ் கிளரிக்கல் வரும், லாஸ்டா ஐபிபிஎஸ் பிஓ, அதுக்கப்புறம் எஸ்பிஐ வர ஆரம்பிச்சிச்சு நான் எழுதினப்பலாம். அதுக்கு முன்னாடி பேட்டர்ன் எப்படின்னா எஸ்பிஐ வரும், அதுக்கப்புறம் ஆர்ஆர்பி, அதுக்கப்புறம் ஐபிபிஎஸ். இப்ப அப்படியே மாத்திட்டான். ஐபிபிஎஸ், அடுத்து எஸ்பிஐ, இல்ல ஐபிபிஎஸ் எஸ்பிஐயும் கலந்து வரான், அதுக்கப்புறம் ஆர்ஆர்பி விடுறான் லாஸ்டா. சோ மாறிடுச்சு. ஸோ 2023ல என்ன ஆச்சுன்னா ஆர்ஆர்பி தான் எழுதணும். ஸோ அப்ப இங்க பாருங்களேன், ரீசனிங் 34 போட்டிருக்கேன். ஒன்னு தப்பு போல, ஒன்னு தப்புனா 33 மார்க்கு, தப்பானதுக்கு -0.25. நார்மலைசேஷன்ல குறையல. ஸோ இங்க நார்மலைசேஷன் நடக்கல. 25 போட்டிருக்கேன், 25யும் கரெக்ட். அட்டம்ப்ட், ஸ்கோரு, கட் ஆஃப். சரியா? இங்க என்ன இருக்கு, நார்மலைசேஷன் எங்கேயுமே நடக்கல. ஸோ இந்த எக்ஸாமுக்கு நார்மலைசேஷன் நடக்கவே இல்லை. மேபி ஈஸி ஸ்லாட்டா இருந்திருக்கலாம். இது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்லாட், வழக்கமா ஃபர்ஸ்ட் ஸ்லாட்னா ஈஸின்னு வாங்க. இங்கேயும் ஒண்ணு தப்பா இருக்கு. மேபி அந்த மல்டிபிள் வேர்ட்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, வழக்கமா அது போட மாட்டேன். அன்னைக்கு 80க்கு 80 போட்டே ஆகணும்னு ஒரு குறிக்கோள்ல போயிட்டனால அந்த ஒரு வேர்டு கொடுத்துட்டு தேர்ட் லெட்டரு, ஃபிஃப்த் லெட்டரு, செவன்த் லெட்டர் இதெல்லாம் வச்சு எத்தனை மீனிங்ஃபுல் வேர்டு கண்டுபிடிக்க முடியும்னு கேட்பாங்க பாத்தீங்களா. அதை வீம்புக்கு நான் அடிச்சுட்டு வந்தேன், அதனாலதான் அதுவும் போச்சு. சோ இங்க பாருங்க, நார்மலைசேஷன் நடக்கல். இதுக்கு நார்மலைசேஷன் அவன் இதுக்கு மேல பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரா 1 மார்க் ஃபார் குட் ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் போட முடியாது. சோ இங்கேயும் எனக்கு நார்மலைசேஷன் நடக்கவே இல்லை. ஸோ நார்மலைசேஷன் நடக்கல. சரியா? என்ன பொறுத்தளவு இங்க பாருங்க, அழகா நார்மலைசேஷன் நடந்திருக்கு. 4 மார்க் கூடி இருக்கு. அப்ப என்ன இருக்குன்னா, இந்த எக்ஸாம் நான் டஃப்பான ஷிஃப்ட்ல எழுதி இருக்கேன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி இருந்த எந்த எக்ஸாம்லயும் குறையல, பட் இங்க கூடி இருக்கு. ஏன்? ஹார்ட் ஸ்லாட்ல எழுதி இருக்கேன். அப்ப அக்யூரசி இருந்தா மட்டும் மார்க் கூடுது. அக்யூரசி இருக்கிறனால மட்டும், எல்லாமே கரெக்டா இருந்தா மட்டும்தானே இங்க கூடி இருக்க சான்சஸ். ஸோ கம்ப்ளீட் என்கிட்ட இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க, எல்லாமே நான் அக்யூரேட்டா போட்டா எனக்கு மார்க் குறைய சான்ஸ் இருக்கா ஈஸி ஸ்லாட்லன்னா? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த அளவு ஈஸி ஸ்லாட்ல மார்க் குறைக்க சான்சஸ் ரொம்ப ரேரு. ஹார்டான ஸ்லாட்ல வேணா அக்யூரசி கம்மியாச்சுன்னா மேபி நார்மலைசேஷன் பண்ணாம விடலாம், இல்ல கம்மியா நார்மலைஸ் பண்ணலாம். ஸோ இங்க ஃபுல்லா அட்டெம்ப்ட் கரெக்டா இருக்கிறதுனால நார்மலைசேஷன் நடந்திருக்கு. 2 மார்க் கூட்டி இருக்கான், 4 மார்க் கூட்டி இருக்கான், 6 மார்க் நார்மலைசேஷன்ல மட்டும் கூட்டினேன். இங்க பாருங்களேன், இங்க என்ன ஆயிருக்குன்னு பாருங்களேன், 10 தப்பா இருக்கு. 10 தப்பானா 10 மார்க் போக 15 வந்திருக்கணுமா? நெகட்டிவ் மார்க்கா? 10 தப்பாச்சுன்னா 2.5 மார்க் போகுமா? அப்போ 10 தப்பா நான் எனக்கு 12 தானே போயிருக்கணும். -1 பண்ணி விட்டான், ஏன்னா அக்யூரசி இல்ல. சோ அக்யூரசி இல்லைன்னா என்ன ஆகும்னு பாத்துக்கோங்க. நீ கஷ்டமான ஸ்லாட்ல எழுதினாலும் என்னோட கெஸ்ட் தான் இங்க 10 தப்பா இருக்கும். நான் கன்ஃபார்ம் என்னால சொல்ல முடியாது. மேபி 11 தப்பா இருக்கலாம். 11 தப்பா இருந்தா இன்னும் எங்கேயோ போயிருக்கும், இதை விட கம்மியா போயிருக்கும். மேபி 11 தப்பாயி ஏத்தி இருக்கலாம், இல்ல 10 தப்பாயி அவன் எனக்கு அக்யூரசினால நார்மலைஸ் பண்ணியிருக்கலாம். இதுவும் நார்மலைஸ் ஆகியிருக்கு. ஆக்சுவலா நார்மலைசேஷன் நடந்திருக்கு இந்த இடத்துல. சோ இந்த ஸ்லாட் மட்டும்தான் நான் எழுதின ஹார்ட் ஸ்லாட்னு எனக்கே தெரியும். பிகாஸ் என்னோட ஆப்டி அட்டெம்ப்டும் ரீசனிங் அட்டெம்ப்டும் பார்த்தாலே தெரியும். ஏன்னா வழக்கமா ரீசனிங் 30+, ஆப்டியை கூட குறைச்சு குத்திடுவேன். ரீசனிங் 30+ வழக்கமா ஏத்திடுவேன். சோ ஸ்லாட் கஷ்டம், அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சரி, இங்க வாங்க, ஐபிபிஎஸ் கிளர்க்ல +0.75 ஏத்தி இருக்கான். எனக்கு என்னமோ ஒன்னு தப்பாய் அவன் நார்மலைஸ் பண்ணியிருப்பான், இல்லைன்னா மேபி டைரக்ட் நார்மலைசேஷன் கம்பேர்டு டு ஈஸி ஸ்லாட். ஒரு ஸ்லாட்டை டிசைட் பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸி ஸ்லாட் இருக்கும் பாத்தீங்களா, அதை டிசைட் பண்ணிட்டு அதை சுத்தி தான் அடிப்பான்னு எனக்கு தோணுது. ஸோ நார்மலைசேஷன் இப்படிதான் நடக்குதுன்னு தோணுது. ரொம்ப ஈஸியான ஸ்லாட் வச்சுட்டு அதுக்கு அடுத்து கஷ்டமான ஸ்லாட்டுக்கு கொஞ்சம் மார்க் இன்க்ரீஸ், ரொம்ப கஷ்டமான ஸ்லாட்டுக்கு இவ்வளவு மார்க் இன்க்ரீஸ், அந்த மாதிரி பண்ணியிருக்கான். சரியா? சோ இங்க பாருங்க குறைஞ்சிருக்கு. எவ்வளவு குறைஞ்சிருக்கு? ஆப்டில குறைஞ்சிருக்கு. அதுதான் எனக்கு ஷாக்கு. எனக்கு தெரிஞ்சுங்க என்ன இருக்குன்னா, 2 கொஸ்டின் தப்பா போட்டிருப்பேன். 2 தப்பா போட்டா 29, 2 தப்புக்கு 28 வந்திருக்குமா? இல்ல, 3 தப்பா போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். 2+ கண்டிப்பா 2+ தப்பு, 2+ தப்பு கண்டிப்பா என் அக்யூரசி இல்லைன்னு நெகட்டிவ் பண்ணிட்டான், குறைச்சிட்டான். 1 மார்க்கோ இல்ல 1+ஓ குறைச்சிட்டான். ஸோ அக்யூரசி இல்லாதனால இங்கேயும் போயிருக்கு. இது ஏன் குத்துனேன்னு எனக்கும் தெரியல இப்போ வரையும். ஸோ இங்கேயும் நார்மலைஸ் ஆயிருக்கு. இங்க நார்மலைஸ் ஆயிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் கெஸ்படி இங்க 6 தப்பா போட்டிருக்கேன். 6 தப்புனா 19 மார்க் வந்திருக்கணும். 19 கரெக்ட், -6 தப்புக்கு 1.5 மார்க் போயிருக்கணுமா? 17. ஸோ இங்க நார்மலைஸ் ஆகலன்னு நினைக்கிறேன். மேபி இல்லைன்னா நார்மலைஸ் ஆயிருக்கலாம். மேபி 5 தப்பு போட்டு கண்டிப்பா இங்க அக்யூரசி இல்லைன்றப்ப இங்கேயும் கண்டிப்பா நார்மலைஸ் ஆயிருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு நல்லா தெரியும்,
எனக்கு நல்லா தெரியும் இது ஃபர்ஸ்ட் ஸ்லாட் எழுதுனேன். ஸோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஸ்லாட் வழக்கமாவே ஒரு மித் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்லாட்னா ரொம்ப ஈஸியா இருக்கும்னு. அதனால இங்க நார்மலைசேஷன் இல்லாம இருந்திருக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் எனக்கு நார்மலைசேஷன் ஒரு தப்புனாலும் நார்மலைஸ் பண்ணல, தப்புக்கான மார்க்கை மட்டும்தான் எடுத்திருக்கேன். அந்த தப்பு நான் தப்பு பண்ணிட்டேன்றதுக்காக குறைக்கல, சரியா? பட் இங்க என்ன இருக்கு, குறைஞ்சிருக்கு. ஏன்? தப்பு பண்ணா அக்யூரசி கம்மியானா நார்மலைசேஷன்ல குறைக்கிறான். பட் ஈஸி ஸ்லாட்ல நீங்க தப்பா போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலைசேஷன் பண்ண மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஈஸி ஸ்லாட்லயா இல்ல, சரி ஏதோ ஒரு ஸ்லாட்ல. பட் அவன் எப்படி டிசைட் பண்றான்னு உங்களுக்கு புரியுதா? ஸ்லாட் ரொம்ப கஷ்டமா இருந்தா நல்லா ஏத்திடுறான், பட் நீங்க அக்யூரேட்டா போட்டீங்கன்னா நல்லா கூட்டுறான், சரியா? டிஃபரன்ஸ் தெரியுதா எனக்கு? இந்த மாதிரி டெமோ பண்றதுக்கு மிச்சவங்க மார்க்ஸ் இல்லை, என்னால எவனையும் நம்பவும் முடியாது. நம்ம போட்டது நம்மளுக்கு தெரியும், எதுல அக்யூரேட்டா போடுவேன், எது கம்மியா போடுவேன். எனக்கெல்லாம் கண்டிப்பா சொல்லுவேன், இங்கிலீஷ்ல நான் போடுறப்பே தெரியும் பாதிக்கு பாதி தப்புன்னு. ஸோ வெளியே வரப்ப நான் எப்படி மார்க்கை டிசைட் பண்ணுவேன், நான் கிளியர் ஆகுமா ஆகாதான்றது வெளியே வரப்ப எப்படி டிசைட் பண்ணுவேன்னா, இந்த டோட்டல் ஸ்கோர் லைக் 3 சப்ஜெக்ட் இருக்குன்னா இந்த டோட்டலை மட்டும் நான் எடுத்துக்குவேன். இது எவ்வளவு, 41. ஸோ 41 என் கையில கன்ஃபார்ம் இருக்கு. பிளஸ் இங்கிலீஷ்ல நான் ஒரு 25 போட்டிருக்கேன்னா கண்டிப்பா 12 பிளஸ் வரும். ஸோ இந்த கெஸ் பாதிக்கு பாதி, ஏன்னா இங்கிலீஷ் எனக்கு பாதிக்கு பாதி போயிரும்னு எனக்கு ஒரு ஹோப். என்னை பத்தி நம்மளுக்கு தெரியாதா? ஸோ 53 கிளியர் ஆகுமா ஆகாதா அந்த மாதிரி ஒரு டவுட்ரா. இங்க பாருங்க 63 கண்டிப்பா கிளியர் ஆயிருவேன்ட்டு அன்னைக்கு வந்துருவேன், சரியா? பிகாஸ் அந்த ஸ்கோரை என்ன காப்பாத்திடும். அது போக 12 75 என் கெஸ் படி கரெக்டா வந்திருக்கு. பட் ஆனா ஆப்டி அன்னைக்கு செஞ்சிருச்சு. இந்த 63 கரெக்டா வரும்னு எதிர்பார்த்தேன், பட் இங்கிலீஷ்ல அந்த 5 மார்க்கை ஏத்திருச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு என்ன ஆயிருக்கு, எல்லா இடத்துலயும் முதல் 2 எக்ஸாம்ல நார்மலைசேஷன் நடக்கல, ஆனா அடுத்த 2 எக்ஸாம்ல நார்மலைசேஷன் நடந்திருக்கு. ஏன்னா இந்த 2 ஹார்ட் ஷிஃப்ட், இந்த 2 ஈஸி ஷிஃப்ட். அட்டம்ப்ட் பாத்தீங்கன்னாலே தெரியும் ஈஸியான ஸ்லாட், இது 2 ஹார்டான ஸ்லாட் மேபி. ஓகேவா? இது சோ இதில் இருந்து என்ன தெரிய வருகிறது என்றால், நார்மலைசேஷன் நடக்குது. எப்போ அக்யூரசி கம்மியா இருந்தா, அக்யூரசி அதிகமா இருந்தா, சரி அக்யூரசி கம்ப்ளீட்டா அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே கரெக்டா போடுறீங்கன்னா உங்களுக்கு பிளஸ் ஆகுது. இன்கேஸ் நீங்க ஹாட் ஸ்லாட்ல எழுதியிருந்தா மற்றும் உங்களுக்கு அக்யூரசி கம்ப்ளீட்டா அதிகமா இருக்கும் பொழுது பிளஸ் ஆகுது. அக்யூரசி கம்ப்ளீட்டா குறையும் பொழுது அவன் என்ன பண்றான், நெகட்டிவ் பண்ணிடுறான். ஈவன் தோ நீங்க அந்த ஸ்லாட் ஹார்டா இருந்தாலும். மேபி அன்னைக்கு என் ஸ்லாட்ல இங்கிலீஷ் ஈஸியா இருந்திருக்கலாம். இங்கிலீஷ் ஈஸியா இருந்து இங்கிலீஷ்ல நான் அக்யூரசியை மிஸ் பண்ணனால ஈஸி, அதாவது எப்படின்னா அவன் ஸ்லாட் 1 டிஃபிகல்ட் அப்படின்னு டிசைட் பண்ண மாட்டான். என்ன பொறுத்தளவு ஸ்லாட் 1 டிஃபிகல்ட் அப்படி டிசைட் பண்ண மாட்டான். ஸ்லாட் 1ல ரீசனிங் டிஃபிகல்ட், ஆப்டி மாடரேட், இங்கிலீஷ் ஈஸி, இந்த மாதிரி டிசைட் பண்ணுவான். அப்ப டிஃபிகல்ட்டான செக்ஷனை நீ பெட்டரா பண்ணியிருந்தா உனக்கு பிளஸ் மார்க், ஈஸியான செக்ஷன்ல நீ அக்யூரசி இல்லைன்னா மைனஸ் மார்க். இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு இங்க நடக்கிறது. சோ இனிமேல் போகும் பொழுது இந்த அக்யூரசியை பார்த்துக்கோங்க. அக்யூரசி தேவைப்படாதுன்னு சிஏ நானே குத்துவேன், அண்ணா பின்னான்னு குத்தி விட்டு வருவேன் சிஏ. எப்போ நான் அதை பண்ணுவேன் தெரியுமா? தெளிவா பண்ணுவேன். இருங்க, நான் என் கையில என்னோட சிஏ அட்டெம்ப்ட் இருக்கு, நான் எப்போலாம் பண்ணியிருக்கேன்னு நான் சொல்றேன் பாருங்க. எப்போலாம் நான் சிஏ அட்டெம்ப்டா அடிச்சு ஏத்திருக்கேன், எப்போலாம் இறக்கியிருக்கேன்னு பாருங்களேன். உங்களுக்கு அதுல நான் வந்து ஆக்சுவலா கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலா பண்ணுவேன். இந்த விஷயங்கள்லாம் கரெக்டா ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு போயிருவேன். ஐபிபிஎஸ்க்கு வருவோம். ஐபிபிஎஸ் கிளர்க்கு மெயின்ஸ்ல ஜென்ரலா நான் சிஏ படிக்க மாட்டேன், இது ஒரு உண்மை, ஜென்ரலா நடக்கிற விஷயம். அட்டெம்ப்ட் ஸ்கோர் சொல்றேன். அதே மாதிரி ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ்ல அட்டெம்ப்ட் ஸ்கோர் சொல்றேன். டிஃபரன்ஸ் இதுலயே உங்களுக்கு தெரியும். எஸ்பிஐல வராது, ஆர்ஆர்பில கம்மியா தான் போட்டிருக்கேன். அந்த டயத்துலலாம் பயத்துல கொஞ்சம் பார்த்து குத்தணும், ஆர்ஆர்பிலாம் கிளியர் பண்ணணும்னு ஒரு ஆசை வேற. அப்ப ஆர்ஆர்பியும் கூட எழுதுறேன், ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க்கு. சோ என்ன பண்ணேன்னு பாருங்களேன். ஆர்ஆர்பி பிஓல 10 எடுத்திருக்கேன், 5 மார்க் தான் வந்திருக்கு. சிஏ குத்தி இருக்கனானா மேபி
கிளர்க்ல 15 போட்டிருக்கேன், அப்பயும் 5 மார்க் தான் வந்திருக்கு. சோ சிஏ செஞ்சுட்டான், என்ன 2 வட்டமும் செஞ்சுட்டான். ஆனா ஐபிபிஎஸ் கிளர்க்கு போறப்ப என்ன பண்ணேன்னு பாருங்க. இது வந்து சிங்கிள் ஸ்லாட். இப்படி போடுறப்ப எனக்கு வரலன்னு தெரிஞ்சிருச்சு, என்னால போட முடியல. அப்ப நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணேன். சிங்கிள் ஸ்லாட் இருக்கிற எக்ஸாம்ல வச்சு அடிச்சிடணும். மல்டிபிள் ஸ்லாட் இருக்கிற எக்ஸாம்ல மட்டும் அக்யூரசி மெயின்டைன் பண்ணும் டிசைட் பண்ணேன். பிகாஸ் மல்டிபிள் ஸ்லாட்ல இருக்கிறப்ப என்ன பண்ணுவான், நார்மலைஸ் பண்ணுவான். சிங்கிள் ஸ்லாட்ல நார்மலைசேஷன் கிடையாது. என்னது, நான் இப்ப எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 10 தெரியுதுன்னு வச்சுக்கோங்க, 10 மார்க் வந்துடும். 20 தெரியலன்னு வச்சுக்கோங்க, 20 வந்து டபுள் சாய்ஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, போடாம வந்தேன்னா எனக்கு இந்த 10 தான் வரும். ஒருவேளை நான் 20 போட்டு 5 கரெக்ட்னு வச்சுக்கோங்க, 5 கரெக்ட்னு வச்சுக்கோங்க, 15 தப்புன்னு வச்சுக்கோங்க, 15 தப்புக்கு எனக்கு என்ன ஆகும்னா 3.25 மார்க் தான் போகும். ஸ்டில் ஐ காட் 1.25 மோர் தென் வாட் ஐ எக்ஸாக்ட்லி நோ. சரியா? சோ இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் எப்ப யூஸ் பண்ணுவேன்னா சிங்கிள் ஸ்லாட் இருக்கிறப்ப போடுவேன். சரியா? சிங்கிள் ஸ்லாட் இருக்கிறப்ப போடுவேன். சோ அப்படி போட்ட ஐபிபிஎஸ் கிளர்க்ல என்னாச்சுன்னா 23 அட்டம்ப்ட் சுத்தி விட்டு வச்சு எனக்கு தெரிஞ்சதே 5 6 தான், 6.75 வந்துச்சு. கட் ஆஃப் அப்போ வந்து சிஏ கட் ஆஃப் நோட் பண்ணுவேன் 4.25. அதே மாதிரி ஐபிபிஎஸ் பிஓ மீன்ஸ்ல மல்டிபிள் ஸ்லாட் எனக்கு பயம் வந்துருச்சு அக்யூரசிக்காக. இங்க வந்து சிங்கிள் ஸ்லாட்ல நார்மலைசேஷன் நடக்காதுங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, சிங்கிள் ஸ்லாட் நடக்கிறப்ப என்னைக்குமே நார்மலைசேஷன் நடக்காது. ஸோ நார்மலைசேஷன் இல்லைன்னா நம்ம போட்ட தப்புக்கு மட்டும்தான் மார்க் வெளியே போகுமே தவிர அக்யூரசிக்காக மார்க் வெளியே போகாது. ஸோ இங்க எனக்கு போட்ட தப்புக்கு போனாலும் பரவாயில்ல, 5 தான் தெரியுதுனாலும் எக்ஸ்ட்ரா குத்தி விட்டேன். ஸ்டன்ஸ் ஒன்லி டன் பை எப்போ ரிஸ்க் எடுக்கிறது, ஆப்டிலே ரீசெட்டிங்லே ஏத்துனா மட்டும்தான் பண்ணணும். சும்மா இங்கேயும் கம்மி பண்ணிட்டு அங்க அடிச்சிடக்கூடாது. இங்க என்ன பண்ணேன்னா மல்டிபிள் ஸ்லாட் பயத்துல 4 போட்டு 4 மார்க் வாங்கிட்டு கட் ஆஃபும் கிளியர். 1 பாயிண்ட் சம்திங் தான் கட் ஆஃப்னு நினைக்கிறேன், 1.75 சம்திங். இருங்க, கட் ஆஃப் நோட் பண்ணலையா? நோட் பண்ணல. 4 போட்டிருக்கேன், 4 மார்க் வந்திருக்கு. ஸோ கட் ஆஃப் ஆனா கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த வட்டம் இன்டர்வியூ எல்லாம் போனேன். ஸோ செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் ஆச்சு. ஸோ இங்க என்ன தெரிகிறதுனா மல்டிபிள் ஸ்லாட் இருக்கிறப்ப நார்மலைசேஷன் நடக்கும். நம்ம 4 தான் போடுறோம் அப்படின்னா மார்க் ஏத்தி கொடுக்கணும்ல, அவன் ஏத்தல. ஏன்னா அட்டம்ப்டையும் அவன் பாக்குறான்னு நினைக்கிறேன். அட்டம்ப்ட் அதிகமா போட்டு அந்த ஸ்லாட்ல அவனால எவ்வளவு அட்டம்ப்ட் ஏத்த முடியுமோ அவ்வளவு தூரம் ஏத்தி அக்யூரேட்டா போட்டா பிளஸ் மார்க் கொடுக்குறான். நான் பேருக்கு 10 கொஸ்டின் தான் போடுவேன். இந்த ஸ்லாட்ல 20 கொஸ்டின் போட முடியும், 30 கொஸ்டின் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின், 20 போட முடியும். சரியா? நான் 10 அக்யூரேட்டா போட்டேன்னா எனக்கு அந்த 10 மார்க்கை மட்டும் தான் கொடுக்குறான். 20 போட முடியும், நான் 20 போட்டேன்னா எனக்கு +2ஓ +3ஓ கொடுத்துடுறான். ஸோ இப்படிதான் என்னோட ஸ்கோர் கார்டை வச்சு பார்க்கும் பொழுது நார்மலைசேஷன் நடக்குது. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது ஐடியாஸ் இப்பெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு சார் அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட்ஸ்ல போட்டு விடுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோஸை. தேங்க்யூ, டாடா, பை பை. நாளைக்கு மண்டே சாயந்தரம் 6:30க்கு கிளாஸ் இருக்கு, டிஏ கிளாஸும் வந்துருங்க. ஓகேவா? ஓகே, முடிச்சுக்கலாம்.